எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு நம்ம விகாஸ் தம்பிக்கு தான் லஞ்சு செஞ்சு கொடுக்க போறேன். லஞ்சு செஞ்சு கொடுத்துட்டு தான் அடுத்து நம்ம தோட்டத்து வேலையை பார்க்க போறோம். வாங்க நம்ம எப்படி லஞ்சு என்னென்ன செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கறத பாத்திரலாம். இந்த செடி நம்ம ஏற்காடு போயிருந்தப்ப அங்கிருந்து ரோட்ல இருக்கிற கிளைய ஒடிச்சிட்டு வந்து நான் வந்து நட்டு வச்சேன். அதுவே நல்லா துளுத்து வந்துருச்சு. துளுத்து வந்து இப்போ பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. சூப்பரா ஸ்பீக்கர் பூ மாதிரி பூத்துருக்குது பாருங்க. இது ஒரு கலர் இருக்கு. அடுத்தது வந்து இங்க ஒரு செடி வச்சிருக்கேன். அது என்ன கலர் பூக்க போகுதுன்னு தெரியல. பாருங்க, 2 செடி இருக்குது. பார்க்கலாம் இது என்ன கலர் பூக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ போய் நம்ம சமையல் வேலையை ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு சமைச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தோட்டத்து வேலையை பார்க்கலாம். இன்னைக்கு வந்து இந்த பாவக்காய் தான் பொரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பாவக்காயை பொரியலாக பண்ணி கொடுத்தா என் பையன் சாப்பிட்றதில்ல. அதனால நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம். மொறு கடையில் விற்கிது பார்த்தீங்களா, அது மாதிரி செஞ்சு கொடுத்துடலான்னு. அதை நம்ம எப்படி கொஞ்சம் ஈஸியான முறையில் செஞ்சிடலாம். நல்லா கட் பண்ணி அதுக்கிற இதெல்லாம் எடுத்துட்டேன், கொட்டையெல்லாம். இப்போ வந்து வரமிளகாய் தூள், காரத்துக்கு தக்கன வரமிளகாய் தூள் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள். ரொம்ப ஈஸியானது தான், வேறு எதுவுமே இல்லை. இது வந்து அரிசி மாவு, நம்ம இருக்கிறதுக்கு தக்கன அரிசி மாவு கொஞ்சமாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கங்க. உப்பு, இதுக்கு வந்து கொஞ்சமாக புளித்தண்ணி, நல்லா கெட்டியமான புளித்தண்ணியை கொஞ்சம் சேர்த்திக்கங்க. அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிரட்டிக்கலாம். இந்த புளித்தண்ணி ஊற்றுனதுனால அதுலேயும் நல்லா பிரண்டு வந்துடும். இஞ்சி பூண்டுலாம் கூட நான் போடலை, வெறும் இது மட்டும் தான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம பிரட்டிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு அப்படியே பொரிக்க வேண்டியதான். நீங்கள் வந்து ஷாலோ ஃப்ரையாகவும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் எண்ணெய் முழுசாக ஊற்றி எண்ணெயாகவும் போட்டு நம்ம பிரட்டிக்கலாம். ஓகேவா? இந்த புளித்தண்ணி ஊற்றுனதுனால கொஞ்சம் கசப்பு இல்லாமல் இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதாங்க, எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ நம்ம பொரிச்சிடலாம். மசாலா ஊட்டி வச்சுப்பாங்க. கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour விட்டுருங்க, அப்படியே ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம பொரிக்கிறதுக்கு வச்சிடலாம். சரிங்களா? ஓகே, வாங்க பொரிச்சிடலாம். நான் இப்போ டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக வேண்டி உடனே பொரிக்கிறேன். நீங்கள் கொஞ்ச நேரம் ஊற விட்டு அதுக்கப்புறம் பொரிச்சுக்குங்க. அவ்வளோதாங்க, நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். இதில் இன்னும் ஒன்று முக்கியமானது போடாமல் இருக்கேன், மறந்துட்டேன். சாரி. பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்குங்க. ஓகேவா? அவ்வளோதான். அது எல்லாத்தையும் போடும்போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்குங்க. அந்த வாசம் அப்போ தான் கம்மன்னு வரும். சரிங்களா? அதுக்கு தான். அதை போட்டோடனே வாசம் அடிக்குதுல்லடா. என்னோட களி பிடிச்சிட்டா மூக்கு கொடுத்துருவாங்க. இது வந்து காலையில் செஞ்ச வெண்பொங்கல். இந்த வெண்பொங்கல் இவ்வளோ தான் இருக்குது, வேஸ்ட்டாக போகக்கூடாதுங்கிறதுக்காக இதில் பாருங்கள், பெரிய வெங்காயம், பச்சை மிளகா 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இது நான் ஏற்கனவே நிறைய ட்ரிப் செய்வேன். நான் எப்போவுமே பொங்கல் எக்ஸ்ட்ரா வந்துருச்சா இந்த மாதிரி செஞ்சுக்குவேன். அதனால தான் உங்கள்கிட்ட காட்டுறேன். அதில் வந்து கொஞ்சம் கடல மாவு போட்டுக்குங்க. கடல மாவு போட்டு கொஞ்சம் தண்ணி கொடு, உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நம்ம ஏன்னா பொங்கல் இருக்கிற உப்பு தானுங்களா, அது பத்தாது இல்லையா, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ போண்டா பதத்துக்கு நம்ம பிணைஞ்சிக்கலாம். அவ்வளோதான். நீங்கள் தேவைப்பட்டால் மிளகாய் தூள், நீங்கள் எது வேணாலும் நம்ம இது கூட சேர்த்திக்கலாம். நம்ம போண்டாக்கு எப்படி எல்லாம் சேர்த்துறோம் அது எல்லாமே சேர்த்திக்கலாம். நான் வந்து இதில் மிளகு இருக்குது, பெருங்காயத்தூள் இருக்குது, முந்திரி இருக்குது, எல்லாம் இதில் இருக்கிறதுனால எனக்கு சும்மா கடல மாவு மட்டும் போட்டால் போதும் அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். நீங்கள் வேறு ஏதாவது கூட வரமிளகாய் தூள் இல்லை கரம் மசாலா தூள் இது மாதிரி எது வேணாலும் நீங்கள் போட்டுங்க. சரிங்களா? என்ன ஒரு சின்ன ஐடியா, இந்த பொங்கலில் வந்து நம்ம போண்டாவாக சுட்டு சாப்பிட்டோமா டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் பொங்கலோடைய பருப்பும் போட்டிருக்கோம் இல்லையா பொங்கலில், அதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். போய் எடுத்துரு, அதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இது போண்டாவும் போட்டு எடுத்துடலாம். அது நான் என்ன பண்ணுவேன், வரகரிசி சாமரிசி இருக்குது பார்த்தீங்களா, அதில் பொங்கல் செஞ்சு அதில் போண்டா செய்வேன். உப்புக்காரம் கட்டா போச்சு. வாங்க இதையும் சுட்டுக்கலாம். காலைல செஞ்ச பொங்கல் மதியத்துக்கு போண்டாவாக ரெடி ஆயிடுச்சு. எப்படிங்க? சின்னதாக அப்படி கிள்ளி போட்டு விட்ருங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சது நமக்கு.
நல்லாவே வேகும். கொஞ்ச நேரம் நிறுத்தி வேக வச்சிங்கனாக்கா சரியாக போயிடும். ஓகேவா? நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நான் எடுத்து காட்டுறேன். அப்போ தான் தெரியும் உங்களுக்கு அது எப்படி வேகுதுன்னு. இந்த பக்கத்தில் நமக்கு இதுவும் ரெடி ஆயிடுச்சு. பாவக்காயில் ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன பண்ணிக்கிறேன்னாக்கா, கொஞ்சம் லேஸாக கட் பண்ணாமல் நல்லா துணையாக கட் பண்ணிட்டேன். ஆனால் நீங்கள் வந்து நல்லா உருளைக்கிழங்கு சீவரத்தில் கூட லேஸாக கட் பண்ணிக்கோங்க, சீவிக்கல. அப்போ தான் நல்லாயிருக்கும். சரிங்களா? அவ்வளோதான். ரெண்டையுமே நான் பொரிச்சு எடுத்து காட்டுறேன். வேறு எந்த வேலையும் இல்லை, பொரிக்கிறது மட்டும்தான். ஓகே, அவ்வளோதாங்க. லஞ்ச் ரெடி பண்ணியாச்சு. அவரைக்கொட்டை கத்திரிக்காய், பச்சை அவரைக்கொட்டை கத்திரிக்காய் குழம்பு, அதுக்கப்புறம் சொரக்காய் பொரியல் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி. அதுக்கப்புறம் பாவக்காயை ஃப்ரை பண்ணியாச்சு, சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுடைய என்ன பொங்கல் சாதம், வெண்பொங்கல், போண்டா. அவ்வளோதான் இன்றைக்கி அவனோட லஞ்சு. எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடுத்துர்லாம். நம்ம திலகாவுடைய நாத்தனார் வீட்டு பொண்ணுங்க பசங்க வந்திருக்காங்க. எங்கடா போயிட்டாவ? எங்க அக்கா எங்க போயிட்டா? டேய், அவ எங்க தென்றல் எங்க போயிட்டா? மாமா விட்டுட்டு போறாங்களா? நீ விட்டுட்டு போறியாமாடா? மாமா கூட போறியாடா? அப்பா, இன்னைக்கு காலையிலேருந்து என்ன சுத்தம் இருக்குதுன்னா, இந்த வேலி தான் நல்லா போட்டு அடைச்சாச்சு. இந்த முன்னாடிக்கிற வேலி எல்லாம் சுத்தப்படுத்திட்டாரு. ஏன்னா இந்த கெலாக்கா செடி ஃபுல்லா படந்து வந்து தள்ளிட்டு போறானாம பாரு. காரை தள்ளிட்டு போறியா நீ? ஏண்டி தங்கம், காரை தள்ளிட்டு போறீங்களா? எல்லாம் வெட்டி போட்டீங்களா? எல்லாம் கீழே புதறு கட்டி போச்சு. காயும் பறிக்க முடியல. நிறைய மரங்களை போட்டு அழுத்திட்டு அண்ணா. அங்க அது இதா பாக்கு மரத்தை சுத்திட்டு இருக்குது என்னமோ நினைச்சுக்கிட்டேன். அந்த கொடி ஆஹா சரி. இப்பதான் பாக்குறதுக்கு இந்த கெலாக்கா செடி பாக்குறதுக்கே நல்லா இருக்குது. பாருங்க எவ்வளவு கெலாக்கா செடி காயோட போச்சு போட்டிருக்காரு. ஆமாண்ணா சுத்தம் பண்ணது நல்லதுங்கண்ணா. நான் 3 நாளாவே சொல்லிட்டு இருக்கிறேன்ல, இந்த பக்கத்துல ரொம்ப புதரா இருக்குதுங்கண்ணா. இன்னைக்கு போய் அங்க எலுமிச்சை மரத்துக்கு பாக்குறேன். வந்து நாளைக்கு அங்க ரெடி ஆகி போச்சுன்னா இந்த சந்தை எடுத்து விட்டுறேன். ஆமாண்ணா, அந்த நெடுவுக்குலயுமே நிறைய கெலாக்கா செடி இருக்குது, லைனா வச்சிருக்கிறேன். அந்த கெலாக்கா செடி என்ன பண்றேன்னா, இந்த கட்டி போட்டு மேல போற மாதிரி. ஆமாண்ணா, இது மாதிரி நீங்க கீழே இருக்கிறது எல்லாம் செதுக்கி விட்டு மேல போற மாதிரி பண்ணி விட்டுறணும். அப்பதான் நம்ம காய் பறிக்கவும் நல்லா இருக்கும், எதுவும் நமக்கு தொந்தரவு இல்லாமலும் இருக்கும். இந்த மேல இதுல வந்து போக முடியாது. ஆங்கில எடுத்துட்டு வராரு மாமா, எடுத்துட்டு போட்டு தேவலைங்கெல்லாம் இழுக்குதா இந்த பைப்ல நட்டிட்டேன். சரி இதெல்லாம் யாருமே உள்ள போக முடியாது இந்த பக்கம். சரிண்ணா, நல்லதா போச்சுண்ணா. ஓகே. சாயந்தரம் டைம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம தோட்டத்துக்கு போய் என்னென்ன வேலை பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க வேண்டியது தான். நம்மளோட ஆரஞ்சு கலர் பூ பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குது. அங்கே எங்கள் வீட்டுக்கிட்ட இருந்து அப்படியே பார்க்கும்போது இங்கே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே ஆரஞ்சு கலரில் அப்படியே கொத்து கொத்தாக பூத்துருக்குது. இந்த பூவோட பேர் தெரியல எனக்கு, ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் எங்கேயாவது கிடச்சிச்சின்னா கட்டாயமாக உங்கள் வீட்டில் வைக்க முடிஞ்சால் வைங்க, ரொம்ப அழகாக இருக்குது. எப்பவுமே க்ரீன் கலர் இருக்குது, இந்த ப்ளூ கலரு, ஆரஞ்சு கலரு, வயலட் கலரு, எல்லோ கலரு, இது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். க்ரீன் கலரில் வந்து லீஃப் இருக்குங்களா, அதுக்கு இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறாருன்னு போய் பார்த்துட்டு வரலாம். கொஞ்சம் விதைகளை போடலான்ட்டு எடுத்து வந்திருக்கேன். நம்ம பர்பிள் கலர் சங்குப்பூ விதை தான். நிறைய பேர் வந்து சங்குப்பூ விதை தான் கேட்குறீங்க. அதனால் இன்னும் கொஞ்சம் செடிகளை உற்பத்தி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஐடியாக்காக விதைகளை எடுத்துகிட்டு போகிறேன். 4 வேலி பக்கத்தில் கொஞ்சம் போட்டு விட சொன்னார் எங்கள் வீட்டுக்காரரு. அதனால் வேலி பக்கத்தில் போட்டு விட்டுறலாம். இன்றைக்கி வந்து இந்த இடத்த தான் சுத்தம் பண்ணி வைங்கண்ணான்னு சொல்லியிருந்தேன். ஏன்னாக்கா தம்பி இது கோழி ஷெட் இருக்குதுங்களா, கோழி ஷெட்டுக்கு இந்த சைடு ஃபுல்லாக அப்படியே வெறும் பூண்டு படர்ந்து போச்சு பாருங்கள், சரியான பூண்டு.
2 ட்ரிப் அந்த கோழியோட ஸ்மெல்லுக்கு அதனுடைய ஸ்மெல்லுக்கு பாம்புங்க வர வந்துடுது. அதனால் இந்த இடத்த சுத்தம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சுத்தம் பண்ண சொன்னோம். 2 நாளாகவே ஒரே வேலையாக செய்யாமல் நிறைய வேலை செய்கிறாரா, இதையும் பார்த்துக்கிட்டு இது டைம் ஆயிடுச்சு, இது செய்ய முடியல. கொஞ்சம் தான் சுத்தம் பண்ண முடிஞ்சிச்சு. இன்றைக்கி வந்து இதில் பாதி சுத்தம் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த பக்கம்லாம் எலுமிச்சப்பழம் செடி இருக்குதுங்களா, காய் வந்து கீழே விழுந்தா பறிக்கவே முடியல, போய் பொறுக்கிட்டு வர முடியல. அதுக்கு தான் இந்த இடத்த சுத்தம் பண்ணிடலாம் அப்படின்னு சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பந்தல் வந்து எதுக்காக போட்டு வச்சுருக்கேனாக்கா, முன்ன வந்து மூக்குத்தியா அவரை போட்டிருந்தேன். ஆனால் இப்போ வந்து இதில் வந்து அந்த கோவக்காயை கொண்டு வந்து நட்டுடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா அங்கே ரொம்ப நிழலடியாக இருக்குது இல்லைங்களா, அதனால் இங்கே கொண்டு வந்து கோவக்காய் செடியை நட்டு விட்டுறலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நல்லா பந்தில் இடையில குறுக்கு ஏதாவது போட சொல்லி அண்ணங்கிட்ட சொல்லி போட சொல்லிட்டு போட்டு விட்டுறலான்னு. அவர் வந்து தூதுவளை செடியை கொண்டு வந்து நட்டுருக்காரு. ஏன்னா தூதுவளை சட்னி அரைக்கிறோம் இல்லைங்களா, அதுக்காக தூதுவளை நட்டுருக்காரு. ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த தூதுவளையை இந்த பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன பந்தலாட்டம் ஏதாவது ஒரு பொருளை கொண்டு வந்து வச்சு அதில் ஏற்றி விட்டுறலாம் தூதுவளையை. இந்த இடத்துல நம்ம வந்து கோவக்காய்க்கு பந்தல் போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா தூதுவளை சும்மா சின்ன செடி தானுங்களா, எதுக்கு அதுக்கு போய் இவ்வளோ பெரிய பந்தல். அதனால் இதை இந்த பக்கம் திருப்பி விட்டுட்டு நம்ம பந்தலில் வந்து கோவக்காயை போட்டு விட்டுறலாம். இது வந்து சங்குப்பூ. நம்ம ஏதாவது வீட்டுக்கு சிக்காத கொஞ்சம் செடி எகிரிச்சுன்னா விட்டுருவேன். நானே பிடிங்கன்னா கூட இந்த கலக்கலை இருக்கிறதுக்கு தெரியாம கலைன்னு பிடிங்கி போடுறதுதான். கொஞ்சம் சங்குப்பூ விதை தான் ஊனி உள்ளானே. இது பர்பிள் கலர் சங்குப்பூ விதை. ஏன்னா நிறைய பேர் இதுதான் கேட்குறீங்க. அதெல்லாம் கொஞ்சம் செடிகளை உற்பத்தி பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு தூணுக்கும் கேப் விட்டு போடணும். இப்போ இந்த தூணில் ஊனினா அடுத்த தூணுக்கு விட்டுருனா அப்போதான் இந்த செடி தூக்கி இந்த தூண் மேலே விட முடியும். இது வாய்க்காலில் தண்ணி போகுதுங்க. இங்கத்தில் நம்ம தென்னை மரத்துக்கு தண்ணி போகுது. அப்போ நம்ம இந்த கரை ஓரத்தில் வச்சுட்டோம்னா நாம் வந்து தனிப்பட்ட முறையில் இதுக்கு தண்ணி விட வேண்டியதில்லை. அதனால் அது ஈரத்துக்கு அப்படியே வந்துடும். அதுக்காக வேண்டிதான் இந்த மாதிரி வாய்க்கால் கரையாக பார்த்து ஊன்றது. கொஞ்சம் கேப் நல்லாவே கேப் விட்டு ஊனுங்க. நெடுவுக்குள்ளே இடம் இருக்குதுல்ல, ஏன்னா செடி வந்துச்சுன்னா கொடி மேலே ஏறுறதுக்கு சௌரியமாக இருக்கும். அவர் சொன்ன மாதிரி இதெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு ஆள் விடுறோம் இல்லைங்களா, அவங்களுக்கு தெரியறதில்ல. அவங்க வந்து பிடுங்கி போட்டுருவாங்க. அப்படியே தான் எனக்கு செடிங்க நிறைய வீணாக போயிடுறது. போன வீடியோவில் என்னுடைய வீடியோ பார்த்துட்டு ஒருத்தர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க, அவங்க செய்கிற வேலையை வந்து நாங்கள் செஞ்சோம், நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறீங்க, நீங்களே செஞ்ச மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிச்சயமாக கிடையாது. நானே செஞ்சேன்னாக்கா நானே செஞ்சு காட்டுறேன். நான் ஏன் அவர் செய்கிறத உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். என்னால் குமிஞ்சிலாம் ஒரே வேலை கூட செய்ய முடியாது. குமிஞ்சி செஞ்சேன்னா அவ்வளோதான். ஏன்னா எனக்கு 5 ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம தோட்டத்து வேலையும் நாம்ளே செஞ்சுக்கிட்டு வீட்டு வேலையும் நம்ம செய்கிறதுங்கிறது நிச்சயமாக முடியாது. அது என்னால் முடியாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ செஞ்சுக்கணும் நம்ம தோட்டத்தில் அப்படின்னு நினைக்கிறோமோ அதுக்குன்னு ஆட்களை வச்சு நம்ம செஞ்சுக்கணும். அதுதான் புத்திசாலித்தனமே தவிர நாம்ளே போய் களத்தில் குதிச்சு அந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு நினச்சோமாக்க நம்ம உடம்பு தாங்காது. சரிங்களா? அதனால தான் அவங்க செய்கிற வேலையை தான் நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். நான் பாருங்க விதை கொண்டு வந்து கொடுத்தேன், அவர் போடுறாரு. இந்த விதை போடணும் அப்படின்னு நினைக்கிறது என்னுடைய எண்ணம். அதை தான் வந்து அவர் மூலியமா நிறைவேற்றிக்கிறேனே தவிர அந்த வேலையை நானே குமிஞ்சு என்னால் செய்ய முடியாது. சரிங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது நம்ம தோட்டத்தில் வந்து சுரக்காய் காய்ச்சிருக்குது. அதுக்கு போய் நம்ம சுரக்காயை பிச்சுட்டு வந்துடலாம். நம்ம நட்டு வச்ச வெங்காயம் எல்லாம் ஒரு அளவுக்கெல்லாம் காய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே நம்ம வெங்காயத்தை இன்னும் ஒரு 10 நாளில் பிடுங்கிற வேண்டியது தான். தை முடிஞ்சதும், தை பிறந்ததும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பிடுங்கிற வேண்டியது தாங்க. இதுதான் வந்து நம்ம சுரக்காய் செடி. இந்த ட்ரிப் தான் நிறையா பிஞ்சு விட்ருக்கு. ஆனால் இங்கே பாருங்களேன், இந்த ட்ரிப் நிறைய பிஞ்சு விட்ருக்குது. இங்கே பிஞ்சு, இங்கே பிஞ்சு. முன்னந்தாங்க நான் பழுத்து கொட்டுனுச்சு பிஞ்சு. இப்பெல்லாம் சரி நல்லா தான். இப்போ நம்ம சுரக்காயை பிச்சிடலாம். காய் இதுதான், வாழைக்காய். ஏங்கண்ணா போதும் இல்லை முத்துனுது. ரொம்ப இதாக இருந்தாக்க பிடிக்காது பாரு. ஆமாம், ரொம்ப முத்தி போச்சும் பாரு. காய் பிச்சு போடலாம். அறுத்துருங்கண்ணா. ஓகே, முதல் சுரக்காய் காய்த்து விட்டது.
இனி நிறைய காய் வைக்கும், நிறைய பிஞ்சு விட்டுருக்குது, காய்க்கும், பூ பூக்குது, பிஞ்சு கொட்டுது அப்படின்னு சொன்னீங்க நிறைய பேர். அப்படி இருந்தாக்கா தேமோ கரைசல் வந்து கரைச்சி ரெடி பண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் வந்து பிஞ்சு வந்து கொட்டாமல் இருக்கும். அது தேமோ கரைசல் எப்படி தயாரிக்கிறதுன்னு நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னாவே அது விளக்கம் கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு அது மாதிரி செஞ்சுக்குங்க. சரிங்களா? இப்போ சக்கரை பூசணிக்காய் கொஞ்சம் பிச்சிடலாம். என்னங்கண்ணா இதை அறுத்துருங்கண்ணா, பண்டிகைக்கு கொடுக்கறதுக்கு ஆகும்ல. ஆனால் உதிரி கத்தியில் அறுத்துருங்கண்ணா, அப்புறமேட்டு கிளை ஒடிஞ்சு போயிடும். கத்திலே எடுத்துருங்க. அப்படி அறுத்துட்டு அதான் சூப்பர். இது இன்னும் கூட மஞ்சள் ஆக்கலாம். ஆனால் பெருக்காங்க இது கடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தான் இப்பயே அறுத்துட்டோம். அடுத்தது வந்து நம்ம கொல்லிமலை பூசணிக்காய். இல்லை இது குண்டு பூசணிக்காய். கொல்லிமலை பூசணிக்காய் வாழாக இருக்கும் இன்னும். தலைவாணிக்காய் தான் நிறையா காய் வச்சிருக்குது. இந்த குண்டு பூசணிக்காய் எடுத்துருங்கண்ணா. அவ்வளோதான். இன்றைக்கி என்னென்ன அறுத்துருக்குறோன்னா பூசணிக்காயும் சுரக்காயும் தான் இன்றைக்கி ஒரு அறுவடை. பம்பளி மாதம் ஒன்று பிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு எனக்கா ஜாம் செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு காய் பறிக்க சொன்னேன். முன்னெல்லாம் 2 பூசணி அளவுக்கு காய்க்குமா, இப்போ வந்து காய் சிறுசாக போயிடுச்சு அப்படின்னு அதுக்கு எருவு வர கொட்டியிருக்கிறாராம். எருவு கொட்டி அதுக்கு தண்ணி விட்டுருக்குறேன் அப்படிங்கிறாரு. உண்மைதாங்க, நல்ல பெரிய சைஸாக காய் வைக்கும். இப்போ அதை விட்டுட்டோம், அதை நாங்கள் பராமரிக்காமல், அதனால் காயெல்லாம் சிறுத்துருச்சு. ஆனால் காய் மரம் முழுசாக காய் நல்ல காய் தான். ஆனால் இன்னும் ஒரு பம்பளி மாஸ் செடி வைக்கணுன்ட்டு இருக்கிறேன். ரெட் கலரில் எது வேணாலும் பறிக்கணும். நல்லா அந்த எல்லோ கலராக ஆயிடுச்சுனாவே நல்லாயிருக்கும். பறிச்சிருங்க. சரிங்கண்ணா, இதையும் பறிச்சிருங்க. அதுதான் ஐநாராக இருந்தால் மேலே குடுக்குன்னு ஏறிடுவான். போதும் கொண்டாங்க. அதனால் மேலே அவன் ஏறிடுவான். இது நம்மளால ஏற முடியாது. ஒரு 4-5 காய் பறிக்கலாம். இல்லை விடுங்கண்ணா, இதே போதும். ஒரு காய் மேலே செய்கிறேன். அங்கே 3 காய் இருக்குது, இங்கே 2 காய் இருக்குதுங்கண்ணா. இந்த ரகம் வந்துருச்சு. அது பெருசா இருக்குது இதோட. ஆமாங்கண்ணா. அவ்வளோதாங்க, இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.